உங்களுக்கு முன்னால் சொல்லுவதில் கொஞ்சம் கூச்சம் இருந்தாலும் நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். பிடித்து ஒரு காவலர் தொங்குகிற போது என்று வலிதாங்காமல் கத்துகிற போது வாய்க்குள்ளேயே சாய்ந்து போட்டு கொண்டிருக்காங்க 3 பேருக்குமே. இதுவரை அந்த 3 பேருடைய உடல்களை உறவினர்கள் கொடுக்கப்படாமலே இருக்கிறது. எங்கே கொண்ட எரிச்சாங்கன்னே தெரியல. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். பெரிய பொண்ணு ஆகாத ஒரு பொண்ணை கூட தூக்கி கொண்டு வச்சு ரத்தம் வடிய வடிய கற்பழித்த காம கொடூர கூட்டம் இந்த அட்டுழியப்படை, அதிரடிப்படை. சந்தன மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கடத்தப்படுகிறது என்றால் பெரிய பண்ணை முதலாளிகள் வாங்கி கொடுத்தார்கள், மக்களுக்கு துண்டு காசுகளாக வீசினார்கள். இதை அறிந்த வீரப்பனார் சொன்னார், நான் வந்து உங்களுக்கு நல்ல விலைக்கு நான் தர்றேன், என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இது வாங்கியது குற்றமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அதிகார வர்க்கம் எதை நோக்கி பயணித்திருக்கிறது, யாரை குற்றவாளியாக? அதான் நான் முதவே சொன்னேன், இந்த மோகனையாங்கிறவன் 3 பேரை சுட்டதுக்கு பிறகு சுட்டதே வீரப்பன் சொல்லி மாற்றின வரலாறுகள் உண்டு. நாகப்பா அவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாடு அதிரடிப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். ஆனால் பழி யார் மேலே போட்டாங்க? வீரப்பனார் மீது போட்டாங்க. வீரப்பனார் அதற்கு பிறகு ஒரு கேசட்டை பேசி வெளியில் அனுப்பினார், அந்த கொலைக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, நான் சத்தியமாக செய்யவில்லை. அவர் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டார். சுட்டனா சுட்டன்னு சொல்லிட்டு போகிறார். என்னப்போ 186 வழக்கு போட்டிருக்கீங்க, 186 பேர் கொலை வழக்கு, மற்ற வழக்கு 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது புனையப்பட்டது. அத்தனையும் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார், நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டார். அப்போ நாகப்பாவை செஞ்சதையும் ஒத்துக்கக்கூடாது, ஒத்துருக்கலாம். நெல்லித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகு வானொலி செய்தியை கேட்கும்போது இன்னும் 3 மணி நேரத்தில் வீரப்பனாரை பிடித்து விடுவதாக ஐஜி காளிமுத்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்னு சொல்லி ஒரு பேட்டியை போடுவானுங்க. வானொலியில் நாங்கள் கேட்போம். 3 கிலோமீட்டரில் சுற்றி வளைச்சிட்டோம்னாங்க, நாங்கள் 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து வானொலி செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கையில் பயணித்த அத்தனை காவலர்களுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. காவல்துறை வந்து சரியா செயல்படலை அப்படிங்கிறத கடந்து மக்கள் மேலே வந்து நிறைய அட்டூழியங்களை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே உண்மை அப்படின்னா ஒரு காவலர்கள் கூட அங்கே நல்லவர்களா இல்லையா? இல்லை, இருந்திருக்கலாம். காவல்துறையை சேர்ந்த எல்லா அதிகாரிகளையும் நாம் குற்றம் சாட்டி விட முடியாது. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை தன் பக்கம் திருப்பி கொண்டு ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. இப்போ நான் எடுத்துக்காட்டாக தான் முதவே சொன்னேன், அர்ஜுனனையும் ஐயந்துரையையும் ரெங்கசாமியும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போனீங்க, மைசூர் சிறையிலேருந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தீங்க, சயனடு தின்னதாக சொல்லி. எப்படி சயனடு வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு முன்னால் சொல்லுவதில் கொஞ்சம் கூச்சம் இருந்தாலும் நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். பிடித்து ஒரு காவலர் தொங்குகிற போது என்று வலிதாங்காமல் கத்துகிற போது வாய்க்குள்ளேயே சைனடு போட்டு கொண்டிருக்காங்க 3 பேருக்குமே. இதுவரை அந்த 3 பேருடைய உடல்களை உறவினர்கள் கொடுக்கப்படாமலே இருக்கிறது. எங்கே கொண்ட எரிச்சாங்கன்னே தெரியல. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். மாமரத்துக்காடு ஆறுமுகமும் கருப்பும் வந்து தேவாரம் தலைமையிலான டீம் வந்து அழைச்சிட்டு போய் பண்ணாரிக்கு அந்த பக்கம் வச்சு கொடுமைப்படுத்தி 20 நாட்களுக்கு மேலாக சித்திரவதை செய்து கொண்டே சுட்டுக்கொள்ளு எரிச்சே விட்டாங்க. உறவினர்களிடம் கொடுக்கப்படவே இல்லை, இந்த போட்டாங்க அந்த உடல்களை கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த அதிகாரத்தை யார் இவர்களுக்கு கொடுத்தது? அப்போ இது போன்ற உயர் அதிகாரிகள் பிழை செய்கிற போது கீழே பணியாற்றக்கூடிய காவல்துறையும் நாம் எப்படி பார்க்குறது? அதில் ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை, நீ செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தை, நம்மட இந்த பதவியை நான் வச்சுக்கிட்டு இதில் வாங்குகிற சம்பளத்தை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை, இந்த பதவியை நான் துறந்து போகிறேன்னு எவனாவது ஒரு போலீஸ்காரன் போயிருந்தா நீங்கள் சொல்கிறது மாதிரி நல்லவங்க இருக்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தலைமை காவலர், தலைமை உயரதிகாரி தவறு செய்கிறதை மற்ற கீழ்நிலை கடைநிலை ஊழியர்களும் பார்த்து கொண்டு கையை கட்டி வேடிக்கை பார்த்தார்கள் என்றால் இந்த அதிகார வர்க்கப்படையை நாம் எப்படி பாராட்டுவது? இல்லை, ஆனால் இத்தனை அதிகார வர்க்கம்னு சொல்கிறீங்கல்ல, இந்த அதிகார வர்க்கம் மொத்தமுமே மக்களுக்கு எதிராக கிளம்பியிருக்காங்க, மக்கள் மேலே அட்டூழியத்தை நிகழ்த்துறாங்க, அநியாயத்தை நிகழ்த்துறாங்க அப்படின்னா அதற்கு ஒற்றை காரணமாக வீரப்பன் தான் இருந்திருக்காரு இடையில. அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. வாச்சாத்திங்கிறது வீரப்பனாருக்கும் வாச்சாத்தி கிராமத்திற்கும் சம்பந்தமே இல்லாத கிராமம். அவர் அரூர் பகுதிகளுக்கு வந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரூர் பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இடையில பல்வேறு நூற்றுக்கணக்கான கிராமங்களை தாண்டி இந்த மலைத்தொடருக்கு வர முடியாது. ஆனால் வாச்சாத்தியில் என்ன நடந்துச்சு? வீரப்பனார் வந்து சந்தனக்கட்டைகள் கடத்தினார் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி 18 பெண்களை ஏரிக்கரைக்கு அழைத்து சென்று போய் கதற கற்பழித்த கொடூர சம்பவங்களை நாம் கண்முன்னால் இன்னும் காட்சியாய் கிடக்கிறதே. இன்னும் அதாவது பெரிய பொண்ணு ஆகாத ஒரு பொண்ணை கூட தூக்கி கொண்டு வச்சு ரத்தம் வடிய வடிய கற்பழித்த காம கொடூர கூட்டம் இந்த அட்டுழியப்படை, அதிரடிப்படைகள். இது எப்படி அதிகார வர்க்கங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
அப்போ வீரப்பனார் சம்பந்தமே இல்லாத வாச்சாத்தியில் இது போன்ற சம்பவம் நடத்தியிருக்குன்னு சொன்னால் பாராட்டணுமா? யாரை பாராட்ட சொல்கிறீங்க? இல்ல அததான் கேட்கிறேன். ஒண்ணு வீரப்பன தேட போனோம். அதனால மக்கள் வந்து நாங்க துன்புறுத்தணும். மக்கள்ட்ட விசாரணை நடத்தணும் அப்டின்னா, அவங்க துன்புறுத்தணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் சொல்றோம் துன்புறுத்துனாங்க அப்டின்ட்டு. மக்கள்ட்ட விசாரணை நடத்தும்போது அவங்கள இப்படிதான் வரவழைக்க வேண்டியதா இருந்தது அவங்க கிட்ட இருந்து உண்மைகள் அப்டின்றாங்க. இல்ல இவங்க வீரப்பனுக்கு மறைமுகமா உதவி செய்தாங்க. நேரடியா உதவி செய்தாங்க. அவங்களுக்கு வழிகாட்டுனாங்க. அவங்களுக்கு வந்து துணை போனாங்க. உளவு பார்த்தாங்க. இப்டி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டதுல. எல்லாமே சொல்லி பார்க்கும்போது வீரப்பன் தானே இடையில நிக்கிறார். நீங்கள் கேட்பது எப்படின்னா, வீரப்பனார் யாருக்காவது தொந்தரவு கொடுத்தாரா? எந்த அப்பாவி மக்களுக்காவது என்னை வந்து வீரப்பன் கெடுத்துட்டான், வீரப்பன் வந்து பிடிச்சிட்டு போய் கொன்னுட்டான், என் புருஷனை கொன்னுட்டான், என் உறவினர்களை கொண்டு போய் சிதைச்சிட்டான், எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? ஏன் செய்யலை அவர்? அவர் தெளிவாக இருந்தார். இல்ல அதான் கேட்கிறேன். அவருடைய பெயர நான் அப்ப மக்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்களா கருவியா? நான் என்ன கேட்குறேன்னா, அதான் 6000 சதுர கிலோமீட்டர் காடு, பறந்து விரிந்த வனாந்தர காடுகளில் பரம்பி கிடந்தது சந்தன மரங்கள். ஒரு மனிதன் கோடாரி கொண்டு 6000 சதுர கிலோமீட்டரை வெட்டி முடிச்சிட்டாரா? சரி வெட்டினார். அவர் வித்தார். வாங்கினவங்க அந்த அயோக்கியர்கள் யார்? அவர் எப்படி சந்தன கடத்தல ஆக முடியும்? சந்தனம் வெட்டின்னு தானே சொல்லியிருக்கணும். சரி ஒரு மனிதன் எப்படி 6000 சதுர கிலோமீட்டரை வெட்ட முடியும்? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ மக்கள் அங்கே வந்து பிழைத்தார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சோறை சாப்பிட வேண்டிய சூழல் இருந்தது. தினந்தோறும் சோறு சாப்பிட பழகி கொண்ட மக்கள் சந்தன மரங்களை வெட்டி வித்தார்கள். இடைத்தரகராக வேலை செய்தவர் தான் வீரப்பனார். முதல்ல என்ன நடந்துச்சு? சந்தன மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கடத்தப்படுகிறது என்றால் பெரிய பண்ணை முதலாளிகள் வாங்கி கொளுத்தார்கள். மக்களுக்கு துண்டு காசுகளாக வீசினார்கள். இதை அறிந்த வீரப்பனார் சொன்னார், நான் வந்து உங்களுக்கு நல்ல விலைக்கு நான் தர்றேன், என்கிட்ட கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இது வாங்கியது குற்றமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதிகார வர்க்கம் எதை நோக்கி பயணித்திருக்கிறது? யாரை குற்றவாளியாக? அதான் நான் முதவே சொன்னேன். இந்த மோகனையாங்கிறவன் 3 பேரை சுட்டதுக்கு பிறகு சுட்டதே வீரப்பன் சொல்லி மாற்றின வரலாறுகள் உண்டுல்ல. இவர் மேலே இப்படித்தான் கேஸை பூத்துனானுங்க. இப்போ ஒரு சாதாரண ரவுடின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ரவுடி என்கவுண்டர், சரி அவன் உண்மையிலே அவன் என்ன செஞ்சிருப்பான்? கொலை பண்ணியிருப்பான். ஆனால் அவன் மீது காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத குற்றங்களையெல்லாம் இவன் மேலே திணிச்சு அவனை பெரிய குற்றவாளியாக்கி அவனை கடைசியாக என்கவுண்டரில் கொண்டாந்து முடிப்பாங்க. இப்படித்தான் அங்கேயும் நடந்தது. அதுதான் கேட்டேன். ஏன்னா இவருடைய பெயரை பயன்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதா? அப்ப இவர் இடையில ஒரு டூலா பயன்படுத்திக்கிறாங்களா? அப்படி கண்டிப்பாக. இப்போ நான் இருக்கும்போது மேக்கியம் ரங்கசாமி படுகொலை நடந்தது. ஆனால் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க? வீரப்பனை சுட்டு கூட்டாளிகளே கொன்று விட்டனர்னு செய்தி நான் பார்த்தேன். ஆனால் சுட்டு கொண்டது மேக்கியம் ரங்கசாமியை. செய்தி ஊடகங்கள் என்ன போட்டது? கூட்டாளிகளே வீரப்பனாரை கொலை செய்தார்கள்னு முதல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் தடை அறிவியல் சோதனைக்கெல்லாம் போய் அந்த எலும்புக்கூடுகள் போய் பரிசோதிச்சது பிறகு இல்லை இது வீரப்பன் இல்லை, இது வேற ஆள்னு சொல்லி அறிவிச்சிங்க. அப்போ அதிகார வர்க்கம் எதை நினைத்தாலும் அவர்கள் சொல்லுகிற உண்மையை, பொய்யை கூட உண்மையாக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இன்றைக்கு அதிகார வர்க்கம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் வீரப்பனார் மீது பல்வேறு கொலை வழக்குகளை இவர்கள் திட்டமிட்டு பூத்தினார்கள். இப்போ நாகப்பா என்கிற எக்ஸ் மினிஸ்டரை வந்து கடத்திட்டு போனார்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே உண்மையிலே என்ன நடந்தது? பொன்னாச்சி மகாதேவ சுவாமி என்ன சொன்னார்? அறிவிச்சாரே, பகிரங்கமாக உலகத்திற்கு தெரிவித்தாரே. பொன்னாச்சி மகாதேவ சுவாமியுடைய அறிக்கையில் என்ன வந்துச்சு? நாகப்பா அவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாடு அதிரடிப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். ஆனால் பழி யார் மேலே போட்டாங்க? வீரப்பனார் மீது போட்டாங்க. வீரப்பனார் அதற்கு பிறகு ஒரு கேசட்டை பேசி வெளியில் அனுப்பினார். அந்த கொலைக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, நான் சத்தியமாக செய்யவில்லை. அவர் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டார். சுட்டனா சுட்டன்னு சொல்லிட்டு போகிறார். என்னப்போ 186 வழக்கு போட்டிருக்கீங்க, 186 பேர் கொலை வழக்கு, மற்ற வழக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது புனையப்பட்டது. அத்தனையும் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டார்ல. அப்போ நாகப்பாவை செஞ்சதை ஏன் ஒத்துக்கக்கூடாது? ஒத்துருக்கலாமே. ஆனால் அவர் என்ன சொன்னார்? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படித்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய குற்றவாளி கொண்டு வந்து திட்டமிட்டு அரச பயங்கரவாதம் நடத்தியது, நிகழ்த்தியது. அதற்கு எடுத்துக்காட்டு வாச்சாத்தி சம்பவத்தை நம்ம கோடிட்டு காட்டலாம். சதாசிவம் கமிஷன் அதை தெளிவாக வரையறுத்து உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறது. கோபாலகிருஷ்ணன் பற்றி நம்ம முழுமையாக பார்த்தோம். கோபாலகிருஷ்ணன் மேலே வீரப்பன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருந்தது அப்படிங்கிறது இந்த சம்பவம் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இதே மாதிரி பல காவல்துறை அதிகாரிகள் மேலே அவருக்கு கோபம் இருந்திருக்கலாம். ஆனால் நேரடியாக எந்த காவல்துறை அதிகாரியாவது சந்திச்சிருக்காரா? இல்லை, அப்படி யாரையும் சந்திக்கலை. அதாவது மோகன் நவாஸ் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி, தமிழ்ச்செல்வன் என்கிற இன்னொரு அதிகாரி, 2 பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா,
நல்லூர்லேருந்து காட்டு வழிச்சாலையாக வந்து திம்மத்தை நோக்கி வருகிற போது, கெத்தேசால் என்கிற இடமெல்லாம் இருக்குது, ஆசனூரை நோக்கி வருகிற போது அந்த 2 உயர் அதிகாரிகளை நேருக்கு நேராக சந்திச்சு அடிக்கிறார். ஆனால் அதில் அவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுதான் அவர் வாழ்க்கையில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரிகளை நேருக்கு நேராக நின்று பார்த்தது. மற்றபடிலாம் எந்த அதிகாரியும் அவர் நேருக்கு நேராக பார்த்தல. அதாவது வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு அன்றைக்கு வந்து அதிரடிப்படையினுடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிற டிஜிபி காளிமுத்து என்பவர் அறிவிச்சிருந்தாங்க. நான் அப்போ காட்டுக்குள்ளே இருக்கேன். அப்போ வந்து அவருக்கு பட்டப்பேர் அங்கே என்ன வச்சாங்க தெரியுமா? வீரப்பனார் படை டீப்னி தலைன்னு சொன்னாங்க. டீப்னி தலைன்னா தூக்குச்சிட்டி தலையன். டீப்னிங்கிறது தூக்குச்சிட்டின்னு அர்த்தம். ஓகே. அப்போ இவர் சொல்லுவார், வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகு வானொலி செய்தியை கேட்கும்போது, இன்னும் 3 மணி நேரத்தில் வீரப்பனாரை பிடித்து விடுவதாக ஐஜி காளிமுத்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்னு சொல்லி ஒரு பேட்டியை போடுவானுங்க. வானொலியில் நாங்கள் கேட்போம். 3 கிலோமீட்டரில் சுற்றி வளைச்சிட்டோம்வாங்க. நாங்கள் 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உட்காந்து வானொலி செய்தியை கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ புரிகிறதா? அது இன்னொன்று கூடுதலாக சொன்னாங்க. மலையில் நாங்கள் இறங்கி விட்டோம், வீரப்பன் எங்கும் தப்பிக்க முடியாது, 3 அடுக்கு காவல்துறையை நாங்கள் நியமித்து சுட்டு வீழ்த்துவதற்கு எங்கள் படை தயாராக இருக்கிறோம். நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடக்கிறோம். எங்கே 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இப்படித்தான் காடுகளுக்குள் இவர்கள் ஏமாற்றிய விதங்கள், 1000 ஏமாற்றிய விதங்கள். அளவெடுத்து ஒரு மனிதனுக்கு பச்சை சட்டை தச்சு போட்டாச்சுன்னா அவனை என்கவுண்டர் பண்ணிடுறது. அவனுக்கு வீரப்பனுக்கு எந்த தொடர்பு இருக்காது. ஆனால் அரசாங்கத்திட்டம் கணக்கு காட்டுவான். கேவலமாக கணக்கு காட்டி தனது பதவி உயர்வுக்கு, பம்மாத்து வேலைகளுக்கு, பரிசீலிப்புக்காக தவம் கிடந்தார்கள் காவல்துறை அதிகாரிகள். அன்றாடங்காட்சி மக்கள் நூற்றுக்கணக்கான பேர் இப்படித்தான் பச்சை உடை உடுத்தி கொல்லப்பட்டார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அயோக்கியன் தேவாரம். நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த ஆள் வந்து வாயை விடட்டும்னு நான் சவால் விடுறேன். பெரியதண்டா தங்கம்மா இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் அந்த தாய். இளம் பருவத்து அந்த தாயை கொண்டு போய் பண்ணாரி முகாமிலே வைத்து தனக்கு பொண்டாட்டி போலையே வைத்திருந்தவர் இந்த தேவாரம். என்ன இங்கேருந்து அதான் சொன்னேன் முதவே, வீரப்பனாருடைய முடியை கூட பிடுங்க துப்புள்ளாத மனிதர்கள், துப்புள்ளாத அதிகாரிகள். ஆனால் அங்கு இன்றைக்கும் நடக்குதுங்க. அதிகமாக குழந்தை திருமணம் நடைபெற்ற இடங்கள் எதுன்னு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வரையறை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது மலை கிராமங்களில் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடியே பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏன்? செதைச்சிருவானுங்க. அப்போ இதை எப்படி எடுப்பது? இன்றைக்கும் அந்த வலி, அந்த வேதனை. எத்தனையோ பெண்கள் இளம் பருவத்தில் தன் கணவர்களை இழந்து விதவையாக்கப்பட்ட கால கொடுமைகள் இன்றும் காடு ஓரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. யாரால்? இன்றைக்கும் நடைவினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது மக்கள். நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை கொண்டு போய் மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தில் கொண்டு போய் கொடுமைப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அலங்கோலப்படுத்தி அனுப்பியிருக்கிறது திட்டமிட்ட இந்த அதிரடிப்படை என்கிற அட்டுழிய படை. தகப்பனுக்கு முன்னால் மகளை வன்புணர்வு கொள்ள செய்தது. தகப்பனுக்கு முன்னால் மகனை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ள செய்தது. தகப்பனே வன்புணர்வு கொள்ள செய்தது. உலகத்தில் எங்கும் நடைபெறாத கொடுமைகளை, அதோட இன்னொன்று இருக்குங்க, உயிர்நிலைகளில் மின்சாரத்தை பாய்ச்சி கொடுமைப்படுத்திய கோர நிகழ்வுகள். 3 நாட்களுக்கு கழுத்தளவுக்கு தண்ணிக்குள்ள இறக்கி அவன் பெய்த சிறுநீரை அவனையே குடிக்க வைத்து, அவன் கழுவியிட்ட தண்ணியை அவனையே குடிக்க வைத்த காலக்கொடுமை மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடங்களில் நடைபெற்றதை இன்றைக்கு விவரிக்க முடியாத வார்த்தைகள். லம்பாடி சமூகம்னு ஒரு சமூகம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சமூகத்தில் அழகழகான பெண்கள் இருப்பாங்க, அழகழகான அம்மாக்கள் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். எந்த குற்றமும் எந்த பாவமும் செய்யாத அந்த மக்கள் இளமை பருவத்து பெண்களெல்லாம் கொண்டு போய் சிதைத்த கொடுங்கோளர்கள் இந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடம் இன்றும் இடிக்கப்படாமல் சாட்சிகளாக ரத்தம் தோய்ந்த சுவர்கள் இன்றும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்நாடகத்தைச் சேர்ந்த சங்கர்பித்திரியும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேவாரம் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் போன்ற அயோக்கியர்கள் செய்த அடாவடித்தனங்கள். மூக்கில் மின்சார கிளிப்பு மாட்டி கொடுமைப்படுத்துவது, காதில், மார்பகத்தினுடைய நுனிக்காம்புகளில் எவ்வளவு கொடுமைகளை இந்த தமிழர்கள், தமிழச்சிகள் அனுபவித்திருப்பார்கள் என்பதை இன்றைக்கும் நினைத்து பார்த்தால் நெஞ்சம் பதறுகிறது. ஆக வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் மக்களை வேட்டையாடிய அயோக்கியத்தனமான அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை செய்த கொடூரங்கள். வீரப்பனை பிடிக்க முடியாதவர்கள் அப்பாவி மக்களை பிடித்து கொண்டு போய் பச்சை உடை உடுத்தி காட்டுக்குள்ளேயே சுட்டு கொன்று அங்கேயே தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்குகிற கொடுமை.
விவரிக்க முடியாத வார்த்தைகள் நெஞ்சம் இன்றைக்கும் சுடுகிறது. இன்னைக்கும் வாங்க, நீங்கள் வாங்க, பெரியதண்டான்னு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்றைக்கும் என்னோட அம்மாக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. நான் போனால், இப்போ நேற்று போனேன், வேர்க்கடலை பிடிங்கி நிறைய கொடுத்து விட்டாங்க. உனக்கு இதானே சாமி பிடிக்கும். அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த வீடுகளில், கூரை வீடுகளில், குடிசை வீடுகளில் தங்கி இருந்து 3 நாட்கள் அவரோடு அந்த சாப்பிடுகிற உணர்வு, அதுங்க அந்த கேழ்வரகு களியை கிண்டுகிற விதம், 2 கட்டையை போட்டு அந்த பானைகளை கிண்டி அதை 2 கையாலையும் உருட்டுகிற தன்மை. ஆரம்பத்தில் உருட்டுகிற போது பீச்சாங்கிலே உருட்டுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன் காட்டுக்குள்ள இருக்கும்போது. அதற்கு அவர்கள் கொள்ளு குழம்பு ஊற்றி கொடுத்து சுவை பார்க்க வைத்த அனுபவங்கள். நடமாடும் பிணங்களாக இருக்கிற மக்கள் இன்றைக்கும் தன் வாழ்வியலை ஒவ்வொரு நாளும் மரணத்தின் குழியிலிருந்து பரிணமித்து கொண்டே வாழ்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு? எந்த அரசுகள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது? 91 96 வரை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி நடத்திய அந்த ஆட்சி கோர தாண்டவ ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்களை வதைக்கிற ஆட்சி. 96 வீழ்த்தப்பட்டார். இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு, அதான் முதவே சொன்னேன், வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம். ஒரு முறை தயவு செய்து நீங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வாங்க, அந்த மக்களுடைய வழியை பாருங்கள். பேருந்தில் ஏற முடியல, காலை பிடிச்சிட்டு ஏறுங்க. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னைக்கு 60 வயசு 70 வயசை தொட்டவர்களுக்கு 30 35 ஆண்டுகளுக்கு முன்பு இளம்பருவத்து குமரிகள் எவ்வளவு சிதைக்கப்பட்டிருப்பாங்க. நினச்ச நேரம் நினச்ச பெண்களை தூக்கிட்டு போகிற தன்மை, என்ன நினைக்கிறானோ அதை அனுபவிக்கிற தன்மை. இந்த அதிகார வர்க்கத்திற்கு சட்டம் அவர்களுக்கு நாம் யாருக்கு இடம் கொடுத்தது? ஜெயலலிதா. வீரப்பனாரை யாராலும் பிடிக்க முடிஞ்சிச்சா உங்கள் ஆட்சியில்? கடைசியாக துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் என்பது வேறு. இந்த கொடும் கோன்மைகளை இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் பன்னாரி முகாமில் கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணாங்க. பன்னாரி முகாம் என்பது சாதாரணது இல்லை. நீங்கள் 2 இடத்துலையுமே திருத்தலங்கள் இருக்கிறது. பன்னாரி முகாமுக்கு எதிர்த்தாப்புல பன்னாரியம்மன் இருக்காங்க. மாதேஸ்வரமலை திருத்தலத்துக்கு எதிர்த்தாப்புல மாதேஸ்வரா சுவாமிகள் இருக்கு. ஆக 2 சுவாமிகளுடைய காதுகளில் மரண ஓலங்கள் கேட்டதை இந்த கடவுள்கள் ஏன் காப்பாற்றவில்லை? அவர்கள் செய்த அட்டூழியங்களை இந்த கடவுள்கள் ஏன் பார்த்து கொண்டிருந்தது? ஆனால் அந்த 2 கடவுளையும் அதிகமாக விரும்பி நேசிக்கக்கூடிய தன்மையான இடத்தில் இருந்தவர் மகத்தான தலைவர் வீரப்பனார் அவர்கள். எப்படியும் அந்த கடவுள்கள் மக்களை காப்பாற்றணும். ஆனால் அந்த கடவுளுக்கு முன்னாலேயே கற்பழிக்கப்பட்ட கொடூரங்கள் தான் நடந்தது. இது போன்ற சம்பவங்களை இன்றைக்கும் நாம் நினைத்து பார்த்தால் மக்கள் எதை யோசிக்க முடிகிறதோ அதை யோசிக்க முடியாமல் தவிப்பார்கள். அவ்வளவு எத்தனையோ பெண்கள் கணவர் இல்லாமல் 30-35 வருஷமாக வாழ்கிறாங்க. எத்தனையோ ஆண்கள் மனைவி இப்படி போயிட்டாலே, இப்படி சதஞ்சிட்டாலேன்னு சொல்லி மன வருத்தப்பட்டு வாழாமல் போனவர்கள். கண்ணுக்கு முன்னால் தன் மகளை கற்பழித்து கொன்ற காட்சிகளை இன்னைக்கு மறக்க முடியாத தகப்பன்கள். அக்காவை இழந்து அண்ணனை இழந்து தவிக்கிற தம்பிகளும் தங்கைகளும் ஏராளமான பேர் இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் பரவி கிடக்கிறது என்றால், ஆடு திருடி அயோக்கியர்களைப் போல 1000 காவல்துறை அதிகாரிகள் நடத்திய அக்கிரம தாண்டவத்தால் இன்றைக்கு மக்கள் மனமெதிம்பி திரிகிற சூழலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவாக்கி வைத்திருக்கிறது. வீரப்பனார் இறந்துட்டார். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நல்ல அதிகாரிகள் இருந்தால் அவனுடைய கல்லறைகள் இன்றைக்கும் கடவுளாக்கப்பட்டிருக்கும். ஆடு திருடி கோபாலகிருஷ்ணனை எங்கே புதைச்சோம்னு எவனுக்கும் தெரியாது. அக்டோபர் 18 வீரப்பனார் இந்த மண்ணை விட்டு அகன்றார், பிரிந்தார், புதைக்கப்பட்டார் என்றெல்லாம் பேசுகிற அதிகார வர்க்க கூட்டம் அறிவித்த நாளான 18 ஏற்க இயலாது. நான் அக்டோபர் 18 ஏற்றேன் என்றால், அதிகார வர்க்கம் வீரப்பனாரை கொடுஞ்சித்திரை செய்து கொலை செய்த நாள் 18 தான் என்று அவர்கள் அறிவித்தார்களே. ஆனால் அந்த 18 என்பது பொய்யான நாள். ஏனென்றால் வீரப்பனாரை இவர்கள் திட்டமிட்டு கொலை செய்தார்கள், சுட்டுக் கொன்றார்கள் என்பதை நான் ஏற்க வரும். அதையே ஏற்காத நான் எப்படி 18 ஏற்பேன்? வீரப்பனாரை இவர்கள் படுகொலை செய்யவில்லை, திட்டமிட்டு துரோகத்தால் அளித்தார்கள். அந்த நாள் 17 அக்டோபர் 17 தான் இந்த மகத்தான மண்ணுரிமை தலைவர் நம்மளை எல்லாம் விட்டு காவிரி ஆற்றின் ஒற்றைப்பனை ஓரம் ஒற்றை பாறைக்கு பக்கத்தில் உறங்குகிற அற்புதமான சூழலை அக்டோபர் 17 நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. ஆகையால் நான் அக்டோபர் மாதத்திலிருந்து ரெட் நூல் வாயிலாக நான் சொல்லுகிறேன், 17 தான் அன்னார் விதைக்கப்பட்ட நாள். நிச்சயமாக 18 அல்ல. மாற்றிக்கொள்ளுங்கள்.